கர்த்தருடைய மேலான கிருபைக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அன்பு பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். பிரிமணர்களே, உங்களோடு பேசுகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு நான் இடைப்படுறதுல எனக்கு அதுதான் எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த புதிய வருடம் நமக்கு வரப்போகுது. இந்த 2024 கடைசி நாளில் நம்ம நிற்கிறோம் இல்லையா? போன வருஷம் நம்மளுடைய வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரத்தை போல இருந்தால், வனாந்திரத்தில் எதுவுமே இருக்காது, ஒரு வறண்ட பகுதி, அதில் தண்ணி கிடைக்காது, நிழல் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுதான் வனாந்திரம். வெயில் ரொம்ப நம்மளை வறுத்து எடுக்கும், ஆனால் குடிக்க தண்ணி இருக்காது, இக்கட்டும் நெருக்கமும். அதுதான் வனாந்திரத்தினுடைய நமக்கு வனாந்திரத்தினுடைய சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில். இந்த 2024 ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில் தான் இருந்திருக்குமா? எங்கு பார்த்தாலும் அந்த வனாந்திரம் போல் ஒரு வறட்சி, எதுவுமே எனக்கு கிடைக்கல, எதுவுமே ஆசீர்வாதத்தை நான் பார்க்கல. ஏன்? கவலைப்படாதுங்க பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வனாந்திரம் வயல்வெளியாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. வயல்வெளியாக மாறினா என்ன இருக்கும்? ஃபுல்லாக அங்கே பயிரிட்டு அதில் பூத்து குலுங்கும் இல்லையா? பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். அதை பார்த்தா அதாவது வெப்பம், இதை பார்த்தா குழு நாங்கள் உட்காந்தாலே போதும், அந்த காற்றை அனுபவிச்சாதே போதும், சாப்பிடக்கூட வேண்டியதில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த 2025 நிச்சயமாகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2024 யாருக்கெல்லாம் வனாந்திரத்தை போல இருந்ததோ அவர்களுக்கு இந்த 2025 ஆண்டு வயல்வெளியை போல் செழிப்பான ஆண்டாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? வசனத்தை நம்பணும். வனாந்திரமா? அந்த வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. நம்ம வாழ்க்கையில் இப்போ எதுவுமே ஆசீர்வாதம் இல்லை. நம்ம கூட யாருமே இல்லை. வனாந்திரத்தில் யாரும் துணைக்கு வர மாட்டாங்க. நம்ம தனிமையாக இருந்தோம், தள்ளப்பட்டவங்களை போல இருந்தோம், கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தோம். நம்மளை தேற்றுறதுக்கு யாருமே இல்லை. நம்மளை ஆற்றி நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை பராமரிக்கிறதுக்கோ அன்பு செலுத்துறதுக்கோ இல்லை ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த ஆண்டு அது செழிப்பான ஆண்டாய் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்துட்டால் போதும், வேறு யாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் யார்? வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவர். வானத்தையும் பூமியும் உங்களை என்னையும் தாயின் கருவில் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருந்தால் வேற என்ன வேணும்? ஹல்லேலூயா. அப்போது இந்த வருஷத்தில் அவர் நம்ம கூட இல்லையா? ஏன் வனாந்திரம்? சொல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போது இயேசு நமக்கு வழியாக இருந்தார்னா அது வனாந்திரமே இல்லையே. அவர் என்ன அழகான வழியில் நம்மளை கூட்டிகிட்டு போவார். அவர் கூட போனால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. 40 வருடங்கள் தேவன் ஜனங்களை வழி நடத்திட்டு போனார். அவர் வழியில் நடத்திட்டு போனார். என்ன நடந்தது? அவங்க ஒரு வேலை செய்யலை, மன்னாவாக கிடச்சது. அருமையான மன்னா, காடைகள், தண்ணின்னு ஒன்றே தண்ணி. ஆனால் அந்த ஜனந்தான் முறுமுறுத்துச்சு. ஆனால் ஆண்டவர் கூடே அவர்களை ஆசீர்வதித்தார். வனாந்திரம்தான் 40 ஆண்டுகள். ஆனால் கர்த்தர் கூடே இருந்து கடைசியில் என்ன பண்ணார்? கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க செய்தார். அதே போல தான் இந்த 2025 ஆண்டு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகரோட வாழ்க்கை கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு எல்லையில்லாத ஆனந்தம், களிப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கானான் தேசத்துக்குள்ளே நுழைஞ்சவொடனே அவங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சது பார்த்தீங்களா? அப்பா, பால் என்ன, தேன் என்ன, சாப்பாடு என்ன, ஒலிவ எண்ணெய் என்ன, அப்பத்துக்கும் தண்ணிக்கும் குறைவே இல்லை. தேவனோட ஆசீர்வாதத்துக்கு தடையே இல்லை. அவ்வளோ கொழுமையான தேசம் கானான் தேசம்ன்றதே. அப்படியே அவர் என்ட்ரி பண்ணுறதே அவர் பெரிய ஒரு பணக்கார பங்களாக்குள்ளே என்ட்ரி, ஒரு குறை இல்லாததில் என்ட்ரி பண்ணுறது மாதிரி. அப்படி ஒரு ஆசீர்வாதம்
கானான் தேசத்துக்குள்ள. இந்த 2025 கர்த்தர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கை அப்படியாய் வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்றுவார். கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க வைப்பார் இந்த 2025. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அவர் பகலில் மேகமாக வரல, இரவில் அக்னி சம்பவமாக வரலைன்னா அவங்க செத்து போயிருப்பாங்க. அவர் அழிக்க போகிறேன்னு சொன்னார்ல, அப்போது முறுமுறுக்குறாங்க இந்த ஜனங்களை, நான் அழிக்க போகிறேன்னதுக்கு மோசே ஒருத்தன் நின்று என்ன பண்ணார்? ஆண்டவரே, இவங்களை நீர் அழிச்சிருந்தா என் பேரை ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போட்டுருங்கப்பான்னு சொன்னான். அப்போது அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதன் இருந்தார். அதனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுச்சு? அது தப்பு பண்ணாலும் முறுமுறுத்தாலும் கானான் தேசத்துக்குள்ளே போயிடுச்சு. இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். மோசையை போல், மோசை எப்படி அந்த 6 லட்சம் ஜனங்களுக்கு உத்தரவாதமோ அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான், உங்கள் மனைவிக்கு நீங்கள் தான் உத்தரவாதம். அப்போது நம்மளுடைய ஜனங்களுக்காய் பரிதவிக்கணும், ஜெபிக்கணும். நம்ம அதை என்ன செய்யணும்? மெயினாக கர்த்தருடைய சத்தத்தின்படி நம்ம கீழ்ப்படியணும். மோசே திக்குவாய் மந்தனாவா ஊன்றான். ஆனால் என்ன சொல்கிறாரு? பண்ணினோன்னே எல்லாத்தையும் செய்கிறான், கீழ்ப்படுகிறான், சொன்னதெல்லாம் கேட்டான். நாமும் இந்த புது வருடத்தில் கானான் தேசத்துக்குள்ளே நுழையணும்னு சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். கண்டிஷன் இல்லாமல் பிளெஸ்ஸிங்ஸ் கிடையாது. இது செஞ்சால் அது உண்டு. இப்படி நம்ம காசை கொடுத்தா தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். சும்மா போய் ஓசி சாப்பாடு கிடைக்குமா? எதுக்கும் ஒன்று வேண்டும் பிரியமானவர்களே. அதுபோல் நம்மளுடைய ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள் இவைனா என்னன்றதை தெளிவாய் நாம் சத்தியத்திலிருந்து நாம் உணர்ந்து கொண்டு அந்த சத்தியத்தின்படி நம் வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுத்து அவர் வழியில் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்றார். அப்போ அவர் கரம் பிடித்து நம்ம கூட போயிட்டோம்னா நம்ம கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிச்சிடலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முறுமுறுக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. இந்த வனாந்திரத்துக்கு காரணம் அதுதான். கர்த்தரை விட்டுட்டோம். கர்த்தரை விட்டுட்டா அவர் விட்டுருவார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுவீர். ஆமென். உறுதியாய் பிடிச்சுக்கணும். எதை? வசனத்தை, சத்தியத்தை, வாக்கு தத்தத்தை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய நியாய பிரமாணங்களை, அவருடைய கட்டளைகளை உறுதியாய் பிடித்து கொள்ளணும். அப்போது 2025 ஆண்டு கானான் தேசத்துக்குள் பிரவேசிப்பது போல இந்த ஆண்டின் வனாந்திரமானது செழிப்பான ஒரு தேசமாய் மாறி கானானை போல ஒரு செழிப்புள்ள செழிப்பான ஒரு வாழ்க்கையாய் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அந்த பழசில் இருந்த வருத்தம், வறுமை, கஷ்டம், கவலை, துன்பம், துக்கம் இது எல்லாம் மாறி சந்தோஷம், மகிழ்ச்சி, களிப்பு, ஆனந்தம். சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? ஆனந்தம், மகிழ்ச்சி, களிப்பு எல்லாத்தையும் கர்த்தர் உண்டான வருஷமாய் இந்த புதிய வருடத்தை 2025 உங்களுக்கு என்று, அதாவது யாரெல்லாம் வனாந்திரத்தில் நடந்து போனீங்களோ அவர்களுக்கென்று கர்த்தர் அருமையாய் மாற்றித்தர அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? வனாந்திரத்தில் இருந்து நாம் இந்த 2025 ஆண்டுக்குள் சத்தியத்தை பிடித்துக்கொண்டு, சத்தியத்தை உறுதியாய் பிடித்துக்கொண்டு நாம் தேவனுடைய அந்த புதிய வருடத்துக்குள் நாம் கடந்து சென்று நம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். காட் பிளஸ்.